வணக்கங்க. அரசு செல்லுங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அத பத்தி நம்ம பார்ப்போம். ரொம்ப ஆவலோட எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரெய்லர் எப்படா வரும்னு சொல்லிட்டு. வந்தோனே அ அவ்வளவு வந்து வியூஸ் அதுக்கு. அவ்வளவு கொண்டாட்டம். ரசிகர்கள்லாம் அவ்வளவு அதுவும் தியேட்டர்ல போய் பார்த்துருக்காங்க போல இருக்கு. எல்லாருமே அவ்வளவு கொண்டாடுறாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்றாங்க. இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தா 2 மினிட்ஸ் 52 செகண்ட்ஸ் தான் ஓடுதுங்க. யூசுவலா ட்ரெய்லர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாட்டு, டான்ஸ், சென்டிமென்ட் நெறைய டயலாக்ஸ் இதெல்லாம் வரும். அப்புறம் ஃபைட் சீன் வரும். ஆனா இவங்க வந்து ரொம்ப விறுவிறுப்பா இருக்கணுங்கிறதுக்காக நெறைய வந்து அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வச்சு, மெயினா அதெல்லாம் நெறைய வச்சு, கொஞ்சம் மத்ததெல்லாம் வச்சு, வந்து ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது? ஓரளவு த்ரில்லிங்கா இருக்கிற மாரி எடுத்துருக்குறாங்க. ரொம்ப அந்த எடிட் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க அந்த ட்ரெய்லரு. அடுத்து வந்து இந்த பகவன் கேசரியோட ரீமேக் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நான் பகவன் கேசரி படம் பார்த்தது இல்லைங்க. நம்மளுக்கு வந்து நம்ம படம் பார்க்க போறோம்னா, அந்த படம் வந்து எப்படி இருக்கு? யார் நடிச்சிருக்கா? அவங்களோட எப்படி நடிச்சிருக்கிறாங்க? படத்தோட மத்தபடி அந்த பாட்டு, ஃபைட்டு, கதை என்ன? எப்படி நடிப்பு இருக்குது? அது என்டர்டெய்னிங்கா இருக்குது. அத நம்ம பார்ப்போம். அத விட்டு நம்ம வந்து இப்ப அந்த படம் சொல்றாங்களே, அந்த கதை என்னவா இருக்கும்? சும்மா சர்ச் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து விறுவிறுப்பு போயிடும். இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஒரு என்டர்டெய்னிங்காவே இருக்காது. ஸோ, நம்ம வந்து நெறைய படம் வரப்போ ஒரு படத்தோட கதை மாரி நெறைய சாயல் நெறைய படத்துல இருக்கும். ஸோ, அப்படியே இருந்தாலும் அவங்க ஃபுல்லா எடுத்தாங்களா? அந்த ஒரு நாட் மட்டும் எடுத்துக்கிட்டாங்களா? என்னன்னு தெரியாது. இருந்தாலும் படம் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கா இருக்கா? என்டர்டெய்னிங்கா இருக்கா? இன்ட்ரெஸ்ட்டா இருக்கா? அத நம்ம பார்ப்போம். ஸோ, அது வந்து இந்த எந்த படத்தோட கதையோ பகவான் பகவான் கேசரி படம் ரீமேக்கோ நம்மளுக்கு வந்து அத பத்தி பிரச்சனை இல்ல. நான் பார்க்கவும் இல்ல. ஸோ, இது வந்து எனக்கு வந்து புதுசா ஒரு படம் அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பெருசு ஒரு ஃபோட்டோ ஒண்ணு அனுப்பிச்சிருக்கிறேன். அது யாரு என்ன விசாரிச்சு சொல்லு அப்படின்னு தான் ட்ரெய்லர் ஆரம்பிக்குது. அதுல வந்து பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அந்த வில்லன் ஷாக் ஆயிட்டு, "இவன வந்து நீ தொட்டுடலையே" அப்படின்னு கேட்டோனே, "ஏன்?" அப்படின்னோனே, "இவன் வந்து சம்பவம் பண்றவன பார்த்திருப்ப. சம்பவம் பண்றதுலயே ரெக்கார்டும் வச்சிருக்கவன நீ பார்த்திருப்பியா? அவன தொட்டுட்டு அத ஸ்லைஸ் பண்ணிடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு. அது பேர் வந்து தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. டிவிகே வர மாரி வச்சிருக்கிறாங்க. அது ஒண்ணு. அப்படிதான் ஆரம்பிக்குது ஒண்ணு. ஸோ இது வந்து அவரு அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த படத்துல வந்து நெறைய வந்து அரசியல் படமா இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு அவரு டைரக்டரு. இருந்தாலும் வந்து அரசியல் படமா இல்லாட்டி கூட நெறைய அரசியல் சம்மந்தப்பட்ட டயலாக் வருது. இவருக்கு வந்து பொருத்தமான டயலாக் மாரி வச்சிருக்காங்க. அதனால பார்த்து, பார்த்து எல்லாம் பண்ண மாரி தான் இருக்குது. அதுல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து உன்ன காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்றவன் எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற மாரி ஐடியாவே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு, ஐ அம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங் தானே சொல்லுவாரு. ஐ அம் கமிங் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்டைல்ல வந்து சொல்றாரு ஒண்ணு. அடுத்து வந்து நல்லது பண்ண அரசியலுக்கு வாங்கடான்னா, வந்து கொலை பண்றதுக்கும், கொள்ளையடிக்குமாடா வரீங்க அப்படின்னு சொல்லி சாட்டை எடுத்துலாம் அடிக்கிற மாரி வச்சுருந்தாரு. ஒரு ஒரு ஐகானிக் டயலாக்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவ்வளோ வந்து இப்ப இருக்கிற நடக்கல என்ன நடந்துட்டு இருக்கோ பிரசன்ட்ல, அது வந்து படத்துல வந்து ஒரு பதில் சொல்ற மாரி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா பொருத்தமா இருக்கு அது ஒண்ணு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள வந்துராத. உன்ன வந்து காப்பாத்திக்கோ, ஓடி போயிடு. அப்படி நான் வரப்ப எவ்வளோ எதிர்ப்புகள் நம்ம பார்த்துருப்போம் நம்ப. அரசியல் சரிப்பட்டு வர எவ்வளோ சொன்னாங்க. அதுக்கு இது வர மாரி இருக்குது. அது மாரி அரசியலுக்கு வந்து உனக்கு சரிப்பட்டு வராது. நீ வந்து நல்லது பண்ற மக்களுக்கெல்லாம் வந்துராத இதுக்குள்ளார, ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து மக்கள் வந்து அவன ரொம்ப கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டயலாக்கு. அப்புறம் வந்து இப்ப வந்து இவன் வந்து எழுந்து வர முடியாத, மீள முடியாத எழுந்து வர முடியாம மீள முடியாத அளவுக்கு ஒரு சிலுவையில இவன அறையணும். இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில அறைஞ்சப்புறம் உயிர் பெற்று வந்துடுறாரு. அது மாரி வர முடியாத அளவுக்கு இவன சிலுவையில அறையணும் அப்படிங்கிற மாரி வில்லன் பேசுற மாரி வருது. கடைசியில வந்து இந்த ரோபோட் காட்சிகள்லாம் வருது. அது என்னன்னு தெரியல. அது ஒண்ணு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நெறைய வந்து அதான் சொல்றேனே சென்டிமென்ட் அதெல்லாம் வர மாரி இருக்கும். அப்படி இல்லாம வந்து ஆக்ஷன் சீன்ஸ் மட்டும் வச்சு சூப்பரா வந்து எடிட் பண்ணி போட்டுருக்காங்க. ரொம்ப நல்லா விறுவிறுப்பா இருக்கு. ஸோ என்ன இருக்குமோ, எதுவோ அப்படின்னு சொல்லி பார்க்குற மாரி இருக்கு. அதே மாரி இந்த ராவணன் மகன் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் வந்து அது வந்து ஒரு தீம் சாங் மாரி எப்படின்னா, இவரு ஏதோ சம்பவம் பண்றப்ப, ஒரு பெரிய இது நடக்கிறப்ப, அந்த இடத்துல அப்பப்ப வருது. அது ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லாருக்கு. இந்த அர்ஜுனன் வில்லன் அந்த படத்துல வரும் பார்த்தீங்களா, கில்லி. அது மாரி இந்த படத்துல வர மாரி இருக்கு. அதுவும் நல்லாருக்கு. அடுத்து வந்து இந்த படத்துல வந்து காமெடி, டான்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதுல வந்து சஸ்பென்ஸ் மாரி வச்சிருக்காங்க. தியேட்டர்ல வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கும். அது விஜய் சொல்லவே வேணாம். அவரு அந்த ஸ்டைலு, டயலாக் பேசுறதாகட்டும், ஆக்ஷனு, ஃபைட்டு எல்லாமே வந்து அந்த ஸ்டைலா பண்ணுவாரு. அந்த ஸ்டைல் வந்து நல்லாவே தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது ஒண்ணு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இப்ப அரசியலுக்கு வந்து என்ட்ரி ஆயிருக்கிறாரு. அது வந்து இந்த அரசியலுக்கு என்ட்ரி ஆனதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு படம்னு சொல்லலாம் நம்ப. கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு பாரு. அவ்ளோ டயலாக்ஸோட போட்டு அவ்ளோ சூப்பரா இருக்குது அது. அடுத்து ஒரு பவர் பேக்டு ட்ரெய்லர்ன்னு தான் சொல்லலாம் நம்ப.
அடுத்தது வந்து அர்ஜுன் அனிருத் மியூசிக் பத்தி கேட்கவே வேணாம். அவர் யூசுவலா சூப்பரா பண்ணுவாரு. இந்த படத்துக்கு வந்து சும்மா பூந்து வளர்ந்துட்டாருன்னு சொல்லுவோம். அவ்வளோ அட்டகாசமா இருக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்கு. அதே மாரி வந்து இவரு விஜய் வந்து நடந்து வரப்ப, அந்த ஒரு கொடியில வந்து 2 யானைகள், போர் யானைகள் இருக்கும் பார்த்தீங்களா? அது மாரி போர் யானைகள் நின்றுருக்கிறப்ப, நடுவுல வந்து தீப்பந்தத்தோட விஜய் நடந்து வர மாரி இருக்கு. ஸோ, அரசியல் இது வந்து நெறைய இருக்கும். இன்னும் வந்து மேற்கொண்டு நெறைய இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த படத்துல. ஏன்னா, வினோத் படம் பண்ணாவே வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாரு டைரக்டர். அவருக்கு இத்தன படத்த குடுத்துருக்கிறாரு. கடைசி படத்தன்னா, அவர் மேல ஒரு நம்பிக்கையில தான் குடுத்துருக்காரு. அதே மாரி வந்து அந்த நம்பிக்கை வீண் போகாம நல்லா வந்திருக்கும்னு சொல்லி கண்டிப்பா பார்க்குறப்பயே தெரியுது. அவ்வளோ விறுவிறுப்பா எடிட் பண்ணி அவ்வளோ நல்லா ட்ரெய்லர் விட்டுருக்காங்க ஒண்ணு. ஸோ அடுத்து வந்து பொண்ணு வந்து இந்த மமிதா பைஜூன்னு சொல்றாங்கல்ல, அவங்க தான் பொண்ணா நடிச்சிருக்காங்க போல. அந்த சீன் கூட ரொம்ப வந்து கொஞ்ச நாளா ஒரு இன்ட்ரெஸ்ட்டா என்ன ஆகும்? என்ன அப்படின்னா இவரு வந்து நீ வந்து இதுல வந்து ப மிலிட்டரியில போய் சேரணும் அப்படிங்கிறப்ப அதிலேயாச்சும் வந்து கையெழுத்து போடுமா அப்ளிகேஷன்லமா சொல்ற மாரியும். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுற மாரியும் காமிக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அது எதனால பயப்படுறா கண்டுபிடிச்சா அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிடலாம்னு விஜய் சொல்ற மாரி இருக்கு. ஸோ நாசர் நடிச்சுக்கிறாரு. வில்லன் வந்து பாபி தேவல் நடிச்சுக்கிறாரு. நரேன் நடிச்சுக்கிறாரு. அது மாரி நெறையா ஒரு இதில நடிச்சுக்கிறாங்க. பிரகாஷ் ராஜ் சூப்பரா இருக்குங்க. ட்ரெய்லரே ரொம்ப அருமையா இருக்குது. கண்டிப்பா 9ஆம் தேதி எப்ப படம் வரும், பார்க்கணுங்கிறது ஆவல் நம்மளுக்கு இருக்குது. ஆனா டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியல. எப்ப டிக்கெட் கிடைக்குமோ அப்ப தான் போய் பார்த்துட்டு வரணும். பார்த்துட்டு வந்தப்புறம் நம்ம படத்த பத்தி நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ பண்ணலாம். அவ்வளோதாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தது கமெண்ட்ஸ சொல்லுங்க. தேங்க் யூ.